இத பாரு, என் ரூம் எனக்கு வேணும், பழைய மாதிரி வேணும், அவ்வளவுதான். என்ன எல்கேஜி குழந்தை மாதிரி சாக்லேட் வேணும், பஞ்சு மிட்டாய் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? காலம் மாறி போச்சு, நீங்களும் மாறுங்க. நாமளா உங்களை மியூசியத்துல தான் வைக்கணும். சும்மா அதெல்லாம் நீ பேசாத. நான் சொன்னது நீ செஞ்சு முடிக்கணும். முடிக்க முடியலனா என்னால முடியாதுன்னு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டே இரு. அதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஓடிபி அதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டானே. என்ன சொன்ன? கேக்கலையா? கேக்கல, அதனால தான் கேக்குறேன். என்ன சொன்ன? அப்போ ஓகே. பாஸ், நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு அப்டேட்ல இருங்க, அப்படி இல்லனா அப்டேட்டடா இருக்கிற என்கிட்ட ஐடியாஸையாவது கேளுங்க. என் மூளை என்ன சொல்லுதுன்னா, உங்க மூளையில கொஞ்சம் டஸ்ட் இருக்குன்னு சொல்லுது. அதனால ஷட் அப். பேசாத. இந்த ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு திருப்பி வேணும். இந்த குப்பை எல்லாம் அள்ளிட்டு போயிடு, அவ்வளவுதான். நீ அப்படி பண்ணல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்கேன்? போயா ஹிட்லர். ஆண்டவா, மறுபடியும் முதல்ல இருந்தா? இந்த ஹிட்லருக்கு கொஞ்சமாவது ரசனை இருக்கா? ஐயோ, ஹிஸ் வெரி ஓல்ட். இந்த ஆளெல்லாம் கார் ஷ்ரெட்டிங் மிஷின்ல போட்டு அரைச்சிடணும். ஓ மை தளபதி, இதெல்லாம் இப்ப நான் எப்படி சுத்தம் பண்ண போறேன்? இது ரொம்ப அழகா இருக்கு. இத எங்க வீட்டு வாசல்ல மாட்டிப்போம். இத தூக்கி போட வேணாம், குப்பையில போடணும். அட கும்பகர்ணா, இடி விழுந்தாலும் இந்த ஹிட்லர் அசைய மாட்டார். ஏம்மா, ஏம்மா, ஏம்மா இப்படி பண்ண? போனதும் போன, ஏன் தனியா போன? இந்த ஆளையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் வேற எங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேனே. இதுக்கு மட்டும் கோரஸ் பாடு. இதுவும் வேணாம். ஏய், என்னது இது? என் மேல இவ்வளவு குப்பை. சே, அது நீங்க தானே பண்ண டெக்கரேஷன் எல்லாம் கலக்கி சொன்னீங்க. அதுக்காக தூங்கினவன் மேல குப்பை போட்டு இப்படி இரிட்டேட் பண்ணுவியா? அறிவு இருக்கா உனக்கு? கிளீன் பண்றதுக்கு நேரம் காலம் வேணும் உனக்கு? அதெல்லாம் நான் கேலண்டர்ல பார்த்தேன். இதான் நல்ல நேரம்னு போட்டுருந்துச்சு, அதனால இப்பவே செய்யறேன். என்ன திமிரா? இந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் கலைக்க சொன்னல, அதான் நீ என்ன பழி வாங்குறல. இந்த குப்பை எல்லாம் என் மேல போட்டு தூக்கத்தை கெடுக்கிற. ஓ, இதுவே உங்க தூக்கத்தை கெடுக்குதா? இந்த இடத்த ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ண நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதெல்லாம் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாதே. என் கண்ணுக்கு ரொம்ப கேவலமா பட்டதுனால தான் இது எல்லாத்தையும் நான் கலைக்க சொன்னேன். கேவலமாவா? நல்லதானே இருக்கு. டெக்கரேஷன் பண்றால, டெக்கரேஷன் ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு டிசைன் பண்ண மாதிரி ஜிகி ஜிகின்னு ஒரு கேவலமான டெக்கரேஷன். டெக்கரேஷன் பண்ற மூஞ்ச பாரு. உன் மூளைக்கு டெக்கரேஷன் பண்ண, அப்பாவது இந்த நாடு வீடு நல்லா இருக்கு. நீ திட்டுற. ஓ, இது மாதிரி காட்டு. ஏய் ஏய், என்ன பண்ற நீ? உங்களை வெறுப்பேத்துற. ஏன் தலையில இருக்கிற மூளை உங்களை என்ன பண்ணுச்சு? மூளை எல்லாமே ஒரு மொரட்டு ஹிட்லரோட ஒரே ரூம்ல இருக்க. உங்க மூளை மட்டும் ஐஸ்கிரீம் மாதிரி பல ஃபிளேவர்ல இருக்குமா? உங்களோடது மட்டும் ஃபிளேவரான மூளையா? தூங்கினவன் மேல குப்பை போட்டது மட்டும் இல்லாம ஓவரா பேசிட்டு இருக்கியா நீ? இது பாரு, பெட்டா இது.
இந்த ஹார்ட், இந்த ரிப்பனு, இந்த ஜிகுனா நடுவுல நானு கொலு வச்ச மாதிரி இருக்கு. கொலு மாதிரியா இருக்கு? பாத்தீங்களா, நான் களைச்சு போட்டாலும் அதுவும் ஒரு டிசைன் ஆயிடுச்சு. கிழிச்சு. இருங்க, அப்படியே சிரிங்க. நான் இந்த கொலு பொம்மையோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஸ்மைல். மூஞ்சில ஏய், என்ன வளர்ற? என் மேலே கை வச்சிட்டல. நான் ஏரியால எவ்வளவு பெரிய ஷார்ப் தெரியுமா? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, ஏதோ கையில சிக்க மாட்டுது. ஒரு மாதிரி பாக்குறாளே. இவ வெக்கப்பட்டாலும் எனக்கு பயமா இருக்கு. என்ன உங்க ஃபேஸ்ல மறுபடியுமா? இன்னொரு தடவை நீ லிப்ஸ்டிக் போட்டு உன்னை சாவடிச்சிருவேன். என்ன இது? நான் தடுமாற ஆரம்பிச்சிட்டேன். நானே என்ன நினைச்சு பயப்படுற அளவுக்கு ஆயிட்டேன். இந்த வீட்டுல எவ்வளவு அதிகாரமா சுத்திட்டு இருந்த என்ன பைத்தியக்காரி மாதிரி புலம்ப விட்டுட்டாலே. விடக்கூடாது. இந்த மூளை இல்லாதவகிட்ட நான் தோக்குறதா? என் காலை கூட தொட தகுதி இல்லாதவ என் தலை மேல உட்காந்து கால் ஆட்டுறா. இதை இப்படியே விட மாட்டேன். செய்யறேன். ஏதாவது செஞ்சே தீருவேன். இந்த அர்ச்சனா யாருன்றத காட்டுறேன். என்ன பண்ணலாம்? இது இந்த வீட்டோட பொறுப்பு. உனக்கு தரேன். எஸ். இனி அவ செய்யறது நினைச்சு டென்ஷன் ஆவறத விட என்ன பார்த்தாலே அவ பீதி ஆவற மாதிரி செய்யறேன். ஏ ஹாஸ்னி, வீட்டு சாவி கைக்கு வந்த தைரியத்துல என்னையவா கேலி பண்ற? வீட்டுல இருக்கவங்கள உனக்கு அம்மா சாமி போட வைக்கிற. எல்லாரையும் உன் பக்கம் சாய வச்சு இந்த தனியால ஆக்கிட்டல. இனிமே எதுவும் நடக்காது. சிவன் தலைமையில இருக்கிற ஆணவத்துல தானே இந்த ஹாஸ்னி படம் எடுத்து ஆடுறா. ஏஜோட தலையில இருந்து
அவளை தரைக்கு இறங்க வைக்கிறேன். என் காலை வச்சு ஒரே நசுக்கிறேன். உன்னை நம்பி சாவியை கொடுத்த ஏஜே கையாலேயே அதை உன்கிட்ட இருந்து நான் வாங்க வைக்கிறேன். உனக்கு ராஜ மரியாதை கொடுக்குற ஏஜேவை விட்டே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். ஐயோ, லிப்ஸ்டிக் ஜாஸ்தியா போட்டுட்டேனே. பரவாயில்ல, இந்த வீட்டு மருமகளுங்களை விடவா 3 பேரும் லிப்ஸ்டிக்க கிலோ கணக்குல வாங்கி செவத்துல சிமெண்ட் பூசுற மாதிரி பூசிக்கிறாங்க. அதுக்கு நான் எவ்வளவோ பெட்டர். எங்க சாவிய காணோம். ஐயோ, எங்க வச்ச? ஐயோ, எங்க போச்சு? இந்த சாவிய வாங்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. எங்க வச்சிருப்பேன்? ஒருவேளை சாப்பிடும்போது டைனிங் டேபிள்ல வச்சுட்டேனா? போய் தேடி பாப்போம். ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, இங்கதானே நான் வந்தேன். ஐயோ, எங்க வச்சேன்? இந்த ஹிட்லருக்கு தெரிஞ்ச பேயாட்டம் ஆடுவாரே. எங்க வச்சிருப்பேன்? இன்னைக்கு என்ன சம்பவம் ஆக போதோ? ஏய், என்ன புலம்புற? வாங்க மருமகளே, வீட்டு சாவியா காணோம். என் பேரு அர்ச்சனா வரதன். நான் ஒன்னும் உன் மருமக கிடையாது. அப்படி ஒரு தகுதி உனக்கு இன்னும் வரல, இனிமேலும் வராது. ஏன் ஏன் வராது? கைக்கு அடக்கமான சாவியையே தொலைச்சிட்டு திரியற நீ எல்லாம் எப்படி மாமியார் பதவிய மெயின்டைன் பண்ண போற? அந்த பதவியெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. இப்ப எனக்கு சாவி கிடைச்சா போதும். ஐயோ, எங்க போச்சு? என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, சாவி எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துரு. ஆண்டவா, சாவி எனக்கு எப்படியாவது திரும்ப கிடைச்சிடணும். இத எப்படியாவது எனக்கு கிடைக்க வைக்கணும். ஆண்டவா, நீ ப்ளீஸ். என்ன இந்த அளவுக்கு வேண்டதெல்லாம் தர. இந்த சாவி இந்த வீட்டோட கௌரவம், இதோட மதிப்பு உன்ன மாதிரி நேத்து முளைச்ச காலானுக்கு தெரியாது. அதான் சாவி எங்க இருக்கணுமோ அங்க வந்து சேர்ந்துருச்சு. ஓ, அப்படியா? தனக்கு உரிமை இல்லாத பொருள் மேல கை வச்சா அதுக்கு பேரு திருட்டுன்னு என் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. தேங்க்ஸ். என் கையில இருந்து புடுங்குற அளவுக்கு சாவி சின்ன பொருள் தான், ஆனா அதுக்கு பொறுப்பு அதிகம். அவ்வளோ வீட்டெல்லாம் உன்னால தாங்க முடியாது, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. தங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உங்கள் முன் நான் உறுதிமொழி எடுக்கிறேன். ஹாசினி ஆகிய நான் ஹிட்லர் அலைஸ் ஏஜே வம்சத்துடைய அடுத்த தன்னிகரல்லா தலைவியாக பொறுப்பேற்று புனிதமான வீட்டு சாவியை பெற்றுக்கொண்டு சில உறுதிமொழிகளை இந்த சமூகத்தின் முன் அளிக்கிறேன். சுத்தம். இன்று முதல் இந்த சாவியை குடும்ப முன்னேற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்துவேன் என்றும், தவறான வழிக்கோ அல்லது குடும்ப விரோத செயல்களுக்கோ இந்த சாவி பற்றிய ரகசியத்தை ஒருவரிடமோ பலரிடமோ சொல்ல மாட்டேன் என்றும், சாவிக்கு எந்த விதமான சேதாரமும் செய்ய மாட்டேன் என்றும், சாவியை பத்திரமாக பாதுகாப்பேன் என்றும் அர்ச்சனா மீது நான் சத்தியம் செய்கிறேன். ஏன் ஏன் மேல சத்தியம் பண்ற? நீ சத்தியத்தை மீறினா அப்புறம் நான் சாகவா? இது மாதிரி எத்தனை உறுதிமொழி எடுத்தாலும் உன் மேல நம்பிக்கை மட்டும் வராது. எனக்கு மாமியாரும் ஆக முடியாது, ஏன்னா
உன்னால எதையுமே உருப்படியா செய்ய முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியும். நிச்சயமா முடியாது. சேலஞ்ச். என்னால முடியும்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த வீட்டை எல்லாரும் சந்தோஷமா வாழ்ற இடமா மாத்தி காட்டுறேன். ஊ வாயாலே என்ன அத்தனை கூப்பிட வைக்கிறேன். வர்த்தா? நீ என்கிட்ட பண்ணது ஒரு சேலஞ்ச். பட் நான் உன்கிட்ட பண்ண போறது ரிவெஞ்ச். என்கிட்ட தோக்கறதுக்கு ரெடியாரு. என்ன ஸ்வேதா, இன்னும் ரெடி ஆகலையா? மம்மி இது வேண்டாம் மம்மி. ஐயோ, நான் அவ்வளவு நேரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன்ல, கேட்டுட்டு சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ சொன்னது சாதாரண விஷயம் இல்லையே மம்மி. என்ன சொல்லிட்டேன்? ஏஜே வீட்டுக்கு போய் உனக்கும் பத்ரிக்கும் சம்பந்தம் பேசிட்டு வரலாம்னு சொன்னேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொன்னதே பிரச்சனை தானே மம்மி. பத்ரியோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இப்படி செய்யலாமா? சிந்து இனிமே கோமால இருந்து மீண்டு வர்றது கஷ்டம். ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்க போறா. இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நமக்கு நல்ல டைம். இப்ப போய் பேசினாதான் உன் லைஃப்க்கு ஒரு நல்லது நடக்கும். நீ உடனே கிளம்பு. மம்மி இது தப்பு மம்மி. சிந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா வீட்ல இருக்காங்கங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல மம்மி. அவங்க இன்னும் பத்ரியோட பொண்டாட்டியே இருக்காங்கங்கறது தான் முக்கியம். சிந்துக்கு இப்படி ஆயி போச்சேன்னு எல்லாரும் கவலையில இருக்கும்போது சிந்துவை விடுங்க என் புள்ளைய புடிங்கன்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம் மம்மி? இப்படி பண்ணா நம்மள எவ்வளவு அருவருப்பா பாப்பாங்க அவங்க. நான் வரல மம்மி. என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அங்க போய் எப்படி மேஜிக் பண்ணி உன்னை பத்ரியோட பொண்டாட்டியா மாத்துறேன்னு மட்டும் பாரு. கிளம்பு. வேண்டாம் மம்மி, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இது மட்டும் இல்ல, இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னை விட்டு தயவு செஞ்சு. வாய மூடு. கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா மாதிரி உளறிக்கிட்டே இருக்காத. புடி, சீக்கிரமா ரெடி ஆகு. மம்மி நீ எதுவும் பேசாத. என் கூட மட்டும் வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்க முடியல. இப்போ கோமால இருக்கும்போது என்ன டார்ச்சர் பண்ற. நீ கண் மூடுற வரைக்கும் என்னால நிம்மதியா கண் மூடி தூங்க முடியாதுமா. நான் ஸ்வேதாவோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க தடையா இருக்கிறது உன்னோட உசுறு. அந்த தடையை இப்ப நான் உடைக்க போறேன். இனி யாராலையும் நீ சாவறதை தடுக்க முடியாது. உன் கடைசி மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கோ.